அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்றாடம் நிகழ்த்தும் எம் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தொடக்கமும் நீரே. எங்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தீர். திருமணம் என்னும் அருள் சாதனத்தினால் எங்களை திருக்குடும்பமாக வாழ இணைத்தீர். நீர் எம்மீது வைத்திருக்கும் அன்பின் வெளிப்பாடாகவும் நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பின் அடையாளமாகவும் அனைத்து குடும்பங்களையும் குழந்தை செல்வத்தினால் ஆசீர்வதிக்கின்றீர். குழந்தையின்றி தவித்த அன்னாள், எலிசபெத் ஆகியோரின் மீது மனம் இறங்கி அவர்களுக்கு குழந்தை வரம் தந்தீர். அதுபோல இன்று குழந்தையின்றி தவிக்கும் ஒவ்வொருவர் மீதும் உமது கருணையை பொழியுமாறு நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இறைவா, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்கும் ஆற்றலும் வறண்ட நிலத்தை வளப்படுத்தும் வல்லமையும் நிறைந்தவர் நீர். எம் தாய் ஜீவமாதாவின் பரிந்துரையின் வழியாக குழந்தை பாக்கியம் வேண்டி நம்பிக்கையோடு உம் திருமுன் நிற்கும் எங்கள் மீதும் மனம் இறங்கி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் தந்து ஆசீர்வதித்தருளும். உமது அருளால் நாங்கள் பெறும் குழந்தைகளை தெய்வ பயத்திலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் நற்பண்பிலும் வளர்க்க தேவையான ஆற்றலையும் அருளையும் தருவீராக. இதனால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.